கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை வேளையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்த கிடைத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய அன்பு போதகர் குறிப்பிட்டபடி நாங்கள் அதாவது என்னோடு வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அட்வொகேட் அசோக் அவர்களும் நாங்கள் குளோரியா காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் என்று சொல்லுகிற ஒரு மிஷனரி இயக்கத்திலே நாங்கள் பணி செய்து வருகிறோம். எங்களுடைய ஊழியக்காரர்கள் இந்தியாவுடைய சிக்கிம் மாநிலம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த பகுதிகளிலே ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். இங்கிருந்து யாரும் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, அன்புள்ளவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து குடும்பமாக வாலிபர்கள் பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார்கள். நாங்கள் எந்த விதமான ஆலய நிறுவுகிற பணியும் நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் செய்கின்ற பணிகள் பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியிலே அவர்களை வழிநடத்தி அருகாமையில் இருக்கின்ற ஆவிக்குரிய திருச்சபைகளில் இணைத்து அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அதற்கு ஒரு கமிட்டி உண்டு. அந்த கமிட்டியினுடைய ட்ரெஷரர் தான் அசோக் அட்வொகேட் அவர்கள் இந்த நாளிலே என்னோடு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இருவருமாக இணைந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைகளுக்கு செல்வதுண்டு. அதில் குறிப்பாக பிபிஎஸ் நாட்களிலே நாங்கள் இசிஐ உங்களுடைய கடைக்காவிலே இருக்கின்ற அந்த இசிஐ நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது மாதிரி நடைக்காவிலே இருக்கின்ற அந்த வலிய விலை அந்த இசிஐயிலும் நாங்கள் ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்ற எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாளிலும் உங்கள் சபையிலே வரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு காரணமாக இருந்த அன்புக்கும் பாசத்துக்குரிய உங்களுடைய சபை போதகருக்கு நான் என்னுடைய சார்பிலும் என்னோடு வந்திருக்கிற அன்பு சகோதர சார்பிலும் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேசி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். எங்களுடைய ஊழியத்தை பற்றி அறிந்து கொள்ள நாங்கள் இலவசமாக ஒரு புஸ்தகம் போடுகிறோம். இந்த புஸ்தகம் ஒன்லி ஃபார் பிரைஸ் அண்ட் பிரேயர், நாட் ஃபார் சேல். இது பிரைஸ் அண்ட் பிரேயருக்காக மட்டும் போடுகிறோம். வருஷத்துல ஒரு தடவை போடணும். இதுல நாங்கள் பைபிள் குவிஸ் போட்டிருக்கிறோம். போன வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் போடுறோம். இந்த பிரைஸ் அண்ட் பிரேயர் மேகசின்ல இந்த வருஷத்துல நாங்க சங்கீத புஸ்தகத்துல இருந்து கேள்விகள் கேட்டிருக்கிறோம். 150 சங்கீதத்துல 105 கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அவர் சில புஸ்தகங்கள் நான் தந்து நீங்க சில பேராக இருக்கிறனால நான் ஒரு புக்கு தந்துட்டு போறேன். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்தவர்கிட்ட சொல்லி பைபிள் குவிஸ்ல பங்கு பெற செய்யுங்கள். வெற்றி பெற்றால் நாங்கள் இந்த வருஷ இறுதியிலே அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய குளோரியா காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் ஊழியர்களின் சார்பை நாங்கள் பரிசு கொடுத்து உற்சாகப்படுத்துவோம் என்பதை நான் இந்த வேளையை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு செல்வதற்கு முன்பாக நாங்கள் சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற காரணத்தினால சின்ன சின்ன கோரஸ் நாங்கள் கற்றுக் கொடுப்பது உண்டு. அதே போல இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு கோரஸ் நான் பாடிவிட்டு செய்திக்கு வேகமாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நான் பாடுகிற இந்த கோரஸ் உங்களுக்கு தெரிந்திருந்தால் என்னோட சேர்த்து பாடுங்க, இல்லை என்னால் கவனிங்க, அதுக்கு பிறகு நீங்க சேர்த்து பாடலாம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, 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 பாக்கியம் உள்ளது. நான் பாடின இந்த பாடலுடைய வரிகளுக்கு இங்க யோசனை சொல்லிடலாம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. எங்க இருக்கோம் உத்தேசம் சொல்லுங்களேன். எங்க இருக்கலாம்? பைபிள்ல எந்த பகுதியில் இருக்கலாம்? பைபிள்ல இருந்தா அதை பாடி இருக்கிறேன். சங்கீதத்துல இருக்கு, சரியா? சங்கீதத்துல பாருங்க 32, 33, 34 கண்டுபிடிக்குவாங்க. 32, 33, 34 இந்த 3 சங்கீதத்துக்குள்ள நான் பாடின இந்த பாடலுடைய வரிகள் இருக்கு. பாருங்க, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதி அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. So we are special. நீங்களும் ரொம்ப விசேஷமானவர்கள். ஆண்டவர் என்னையும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதனால சொல்லலாம்? எடுத்துட்டீங்களா? பக்கம் 689, பக்கம் 689ல சங்கீதம் 33ல இருக்கு. பாத்தீங்களா? இருக்கா? வாசிங்களேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் ரொம்ப விசேஷமானவர். ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய பரிசுத்த ஜனமாக ஜாதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரியா? அதுதான் இந்த வசனத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு அழகான ஒரு வசனம்.
மனப்பாடம் செய்து கொள்ள ஒரு முறை என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவீங்களா கடைசியா? அது பிறகு நம்ம செய்திக்குள்ள வேகமா கடை செல்லலாம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது, அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, 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 பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மேம்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு நான் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் வாசித்த இரண்டாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 5வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். பக்கம் 228, பழைய புதிய பாடல பக்கம் 228, 5வது வசனம் 3:5. பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நம்ம அதிகமாக ஜெபத்துல நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை நீங்க தெரிந்து தெரியாமல் நம்ம பயன்படுத்துவோம். என்ன சொல்லுவோம்? பவுல் நட்டாலும் சொல்லுங்க, அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது தேவன். அப்ப பவுலுக்கு இணையாக இங்க ஒரு மனிதர் பேசப்பட்டிருக்கிறார். யார் அது? யார் அது? அப்பல்லோ. சரியா? பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது யார் தான்? ஆண்டவராகிய கர்த்தர், இல்லையா? அப்ப ஆண்டவர் தான் விளைய செய்கிறார். ஆனா பவுல் நட்டிருக்கிறாரு, அப்பல்லோ நீர் பாய்ச்சிருக்கிறார். பவுலுக்கு இணையாக பேசப்பட்ட இந்த அப்பல்லோ, இந்த அப்பல்லோவை குறித்து தான் இன்னைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த வசனத்துல பாருங்க என்ன சொல்லியிருக்கிறது? 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறதுனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 9வது வசனம், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறது. அப்படின்னா இந்த அப்பல்லோ யார்? ஏன் இந்த அப்பல்லோ பவுலுக்கு இணையாக பேசப்படுகிறார் அப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்திற்குள்ள போவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்தில் போகும்போது அப்பல்லோவை குறித்து சில குறிப்புகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒருவேளை எல்லா குறிப்பும் நான் இன்னைக்கு பேச முடியாது. பேச வேண்டும் என்றால் ஒரு கன்வென்ஷன் மாதிரி 1 hour ஆயிப்போம். ஓகே, ஜஸ்ட் நான் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் தான் பேச போறேன். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால பாருங்க, அங்க 24 இருந்து 28 வரை உள்ள வசனங்கள், அதாவது பக்கம் 190, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 24 இருந்து 28 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த அப்பல்லோவை குறித்து அங்க மிக அழகாக தெளிவாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன், நீங்களும் என்னோடு சேர்த்து வாசிக்கும்படி உங்களை அப்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்து வாசிப்போம். 24, 25, 26, 27, 28, 5 வசனம் தான். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆகிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். இது அப்பல்லோவை குறித்து சொல்லப்பட்ட குறிப்பு. இதில் பாத்தீங்கன்னா 5 குறிப்புகளை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நான் 5 குறிப்புகளுடைய தலைவை மட்டும் முதல்ல சொல்றேன். அதுக்கு பிறகு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் பேசி நான் முடித்து விடுகிறேன். பாருங்க, முதலாவது அவரை பற்றி சொல்லும்போது அந்த 24வது வசனத்துல சொல்லிட்டு சாதுரியவான். ஒரு இலக்கியம், ஆங்கிலத்தில் இந்த வேர்டு உபயோகப்படுத்தப்படுகிறது. இலக்கியம், ELOQUEN, இலக்கியம் அப்படின்னா அவன் ஒரு மிக சாமர்த்தியம், அவனுடைய பேச்சு சாமர்த்தியம், அவனுடைய செயல்பாடுகள் சாமர்த்தியம், அவர் மற்றவர்களோடு பழகுகின்ற முறையிலே அவனுடைய வித்தியாசம், அவனுடைய குணநலன்கள் அவர் ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப ஒரு திறமை உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லி அவனை குறித்து முதலாவது குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது
முக்கியமான குறிப்பு, வேதாகமங்களில் வல்லவன். ஏன் பவுலுக்கு இணையாக பேசப்படுகிறார் என்று சொன்னால், இந்த அருமையான அந்த அப்பல்லோவும் வேதாகமங்களிலே வல்லவன், மைட்டி இன் ஸ்கிரிப்சர். இப்போ ஒரு நம்ம சாதாரணமா சின்ன பிள்ளைகளோட பேசும்போது சூப்பர் மேன் எல்லாம் சொல்லுவாங்க, சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? சூப்பர் மேன் இன் ஸ்கிரிப்சர், வேதாகமங்களில் வல்லவன், கில்லாடி. அப்படின்னா வேத வசனங்களை அவர் நன்றாக ஆழமாக தெரிந்த ஒரு மனிதன். சரியா? மூன்றாவது பாருங்க, அந்த 25வது வசனத்தில் சொல்லியிருக்கு, ஆவியில் அனல் உள்ளவனாய், fervent in spirit. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு fervent in spirit. அதாவது ஆவியில அனல் உள்ளவனாய், தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் அந்த செயல்பட்டிருக்கிறான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக மற்றவர்களுக்கு கூற முடியும், இல்லையா? கர்த்தர் தந்த தீவன் தான் அந்த தேவன், நமக்கு ஆவி, இல்லையா? அவர் தான் நம்மை சுவாசப்படுத்தினார், இல்லையா? நம்மை மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தா நம்ம ஜீவாத்மா வானான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஆவியில அனல் உள்ளவனாய், சிலர் ஆவியில அனல் இல்லாதவர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். ஆவியில அனலும் இல்லாம, குளிரும் இல்லாம, அனல் இல்லாம இருக்கக்கூடிய சில சமயங்களை பத்தி எல்லாம் அங்க சொல்லியிருக்கு. இந்த மனிதரை பார்க்கும்போது ஆவியில அனல் உள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். சரி, அடுத்த 4வது குறிப்பு பாருங்க, இவர் எப்படி பேசியிருக்கிறார்? 26வது அதே இதுல ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதனை பண்ணினார். அதாவது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இவரோடு என்ன பேசினாரோ, ஆண்டவர் என்ன கற்றுத் தந்திருக்கிறாரோ அவைகளை கற்றுக்கொள்வது. அப்ப அதுல இருந்து என்னது? ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகளை நீ கற்றுக் கொடுக்கிறவங்களும் உண்டு, சொந்தத்துல எடுத்து பேசுறவங்க. அதல்ல, இவர் தேவனுடைய வசனங்களை அறிந்தவர், மைட்டி மேன் இன் ஸ்கிரிப்சர், வேத வசனங்களை அறிந்திருந்தபடினால அதனுடைய அடிப்படையில அவர் திட்டமாக போதனை பண்ணி எப்படி செய்திருக்கிறார்? 26வது வசனத்திற்கு தைரியமாக, எந்த கூட்டத்துல எதுக்கும் அவர் பயப்படவே இல்லை. ஆண்டவருடைய வசனங்களை சொல்வதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. அது சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ வெட்கப்படவே இல்லை. இப்ப உங்களுடைய ஆலயத்தை நான் பேசி முடித்து விட்டு திருவிக்காடு சிஎஸ்சி ஆலயத்தில் நான் பேச போறேன், 8:15. சரியா? அங்க இன்னைக்கு கல்வி நியாயம், அது 8:15 12:15 வரைக்கும் எங்க டீம் தான் இன்னைக்கு அங்க ஃபுல்லா இன்னைக்கு நடக்குது, திருவிக்காடு சிஎஸ்ஐ ஆலயத்தில், டிஸ்ட்ரிக்ட் சர்ச்சில். சோ சிறு குறைஞ்ச நாட்கள் இருந்தாங்களோ அல்லது கூட நாட்கள் இருந்தாலும் அது பிரச்சனையே கிடையாது. நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை திட்டமும் தெளிவுமாக அறிவிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அடுத்து பாருங்க, 26வது வசனத்துல இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு பாருங்க. அவன் பேசுனதுல இந்த அருமையான இந்த அப்பல்லோ பேசும்போது அவருக்கு ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் தெரிஞ்சிருக்கு. என்ன ஞானஸ்தானம்? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தான், பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் தான் அவருக்கு தெரிந்ததாக இங்க சொல்லப்படும். அதாவது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்பதாக இங்க சொல்லப்படல. யாரு? இந்த அப்பல்லோ. அப்ப அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு 2 பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. யார் தெரியுமா? ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னு சொல்லி கூட ஒரு குடும்பம், தேவனை அறிந்த ஒரு குடும்பம். அது அந்த 12வது அதிகாரத்துல ஆரம்பத்திலே வருது. அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்தோம்னா இவரு எனக்கெல்லாம் தெரியும், நீங்க யாரையா சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு எல்லாம் இல்ல. அந்த குடும்பம் சொல்லிக் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டார். அதான் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தகுதி, இல்லையா? பவுலுக்கு இணையாக அப்பெல்லாம் பேசப்படுகிறார் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரர்கள் அவர்கள் வயது மூத்தவர்களோ இளையவர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப தம்பி என்னோட ரொம்ப இளையவர், இல்லையா? அவர் போதகர். அவர் இங்க என்ன பேசுறாரு, நான் அவரோட இந்த இடத்துல ஆடியன்ஸா இருக்கணும், அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை அவர் வேதத்தினுடைய அடிப்படையில் பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு ஊழியக்காரருடைய ஒரு மனநிலையாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் அந்த பாருங்க, இந்த நிலைமை இவர்கிட்ட இருந்திருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு சொல்லி இல்லாம, பெருமையோட இல்லாம, அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா பேசுறது கவனிச்சீங்களா? அந்த 26வது வசனத்துல வருது, அவன் பேசுகிறதை கேட்டு, ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காட்டினாங்க. அப்ப அதை அவனுக்கு ஏற்றுக்கொண்டார். அதுதான் இந்த அருமையான அப்பல்லோவுடைய குணம். கடைசியா பாருங்க, அவர் எப்படி இருக்கார் பாருங்க. 28வது வசனத்துல கடைசி பகுதியில் விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். அப்படி இதெல்லாம் அந்த அப்பல்லோவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு. சரி, அதுல முதல் குறிப்பு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் பேசி நான் முடிச்சிடறேன். முதல் குறிப்பு என்ன சொல்லி பாருங்க, 2வது குறிப்பு என்ன சொல்லி, வேதாகமங்களில் வந்தவன், மைட்டி இன் ஸ்கிரிப்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத வசனங்களை ஆழமாக தியானித்து அறிந்து கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம வேத வசனங்களை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா?
வாசிக்க வேண்டும். எடுங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2-3 வசனங்களை மட்டும் சொல்லி முடிச்சேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வேத வசனங்களை குறித்து ஆழமாக அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பக்கம் 293. நான் வாசிக்கிறேன் கவனிங்க. 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. பாத்தீங்களா? அப்போ நம்ம வேத வசனங்கள் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அந்த அடிப்படையில இவன் தேர்ந்தவனா இருந்திருக்கிறான். யாரு? அப்பல்லோ. அதனாலதான் அவருக்கு இணையாக ஒரு ஊழியக்காரர் என்று பேசப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் தேவனுடைய பார்வையில தகுதி உள்ளவர்களாக காணப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும். அதான் சங்கீதம் 1:2 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்துல சொல்லுங்க, பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல, தன் காலம் எவ்வளவு தெரியாது, தன் காலத்துல அவன் என்ன செய்திருக்கான்? நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்லையா? அப்போ வேத வசனங்களை நாம் ஆழமாக வாசிப்பதற்கு நம் நேரம் ஒதுக்கணும். காலையில எழுப்பினோட வேத வசனங்களை வாசிக்க நேரம் ஒதுக்கணும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது வந்து பைபிள்ல எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. இந்த பைபிளை பத்தி சொல்லியிருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கம் 301. நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊரையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. அப்போ பைபிள் வந்துதான் நம்ம வழி நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம தினந்தோறும் வேத வசனங்களை ஆழமாக தியானித்து கற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அப்பல்லோவுடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணிப்பு இருந்ததுனால பவுலுக்கு இணையாக அவர் பேசப்பட்டிருக்கிறார். பவுலும் அப்பல்லோ ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்பல்லோ பவுல் நட்டாரே, அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனுடைய செய்தார். இன்னைக்கு இந்த அப்பல்லோவை போல நானும் நீங்களும் தேவனுடைய வசனங்களை வாசித்து இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக திட்டமாக நம்ம பகிர்ந்து நடக்கும்போது நம் நிமித்தமாக அநேக ஜனங்கள் ஆலயத்தில் வருவாங்க. நம்முடைய வாழ்க்கை முறையினால இன்னும் அநேகர் வருவாங்க. ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் பேரா இருக்கலாம், இனி அடுத்த வாரம் எப்படின்னு சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஆலயம் நிரம்பி வழிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு அப்பல்லோவை போல செயல்பட ஆண்டவர் விரும்புகிறார். வேத வசனங்களை ஆழமாக வாசித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தைரியமாக நம் மற்றவர்களிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு சரியான முறையில் பகிர்ந்து கொண்டு எங்கெல்லாம் உண்மையான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அந்த மனப்பக்குவம் வேணும். ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தும் போது ஆண்டவர் அப்பல்லோவை போல நம்மை மாற்றுவார். ஒரு பெரிய ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதனாக என்னையும் உங்களையும் பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சிந்தனையோடு நான் இந்த நேரத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையுடைய எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பல்லோவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அப்பல்லோ பவுலுக்கு இணையாக பேசப்படுவதற்கு காரணம் அவர் மைட்டி மேன் இன் ஸ்கிரிப்சர், வேதங்களில் வல்லவனாக இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே, நெகேமியாவுடைய காலத்திலே வேத வசனங்களை வாசித்த போது ஜனங்கள் அழுது தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் முதல் வேத பகுதி வாசிக்கும் போது நாங்கள் அறிந்தோமப்பா. அதே போல நீர் எங்களுக்கு லூக்கான சுவிசேஷத்திலே இந்த வேத வசனங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் அறிவீங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. இவைகளெல்லாம் நாங்கள் மனதிலே வைத்து ஆண்டவரை மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக எங்களுடைய நேரத்தை கொடுப்பவர்களாக காணப்படவும் ஆண்டவரே, அவர் அப்பல்லோவை போல ஆண்டவரை பவுலுக்கு இணையாக நாங்களும் ஆண்டவரை பேசப்படவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த ஆலயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உடல் வேலையாட்களாக இருந்து ஆண்டவரே உடைய நாமத்தை பயன்படுத்த கிருபை செய்யும். எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். நீ சகல காரியங்களில் பயன்படும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பின் பரமபிதாவே. ஆமென்.